A very good afternoon. Today we are going to see about the topic is Python. Unit 2 la chapter 5 la Python பத்தி பார்க்க போறோம். So Pythonன்றது வந்து நமக்கு programming language தான். So இது வந்து ஒரு ஈஸியான சாப்டர் தான், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் சாப்டர். ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேரியபிள்ஸ் அண்டு ஆப்ரேட்டர்ஸ் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், தென் ஹவு டு யூஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா appreciate the use of graphical user interface GUI and integrated development environment IDE for creating Python program. அதாவது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கை யார் டெவலப் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்டு IDE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இது சேர்ந்து தான் நமக்கான பைத்தான் ப்ரோக்ராமிங்கை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒர்க் இன் இன்ட்ராக்டிவ் அண்டு ஸ்கிரிப்ட் மோட் ஃபார் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடில் நாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து என்னென்னா இன்ட்ராக்டிவ் மெத்தட், அனதர் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மெத்தட். ஸோ இன்ட்ராக்டிவ் மெத்தட் வந்து என்னென்னா நமக்கான ப்ரோக்ராமிங்கை ஸோ உடனுக்குடனே ரிசல்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ அகைன் ஸ்கிரிப்ட் மெத்தட் என்னென்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை ஸோ ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கான ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் அதை ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கான ரிசல்ட்ன்றது கிடைக்கும். இது அனதர் ஒன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கை இன்ட்ராக்டிவ் மெத்தட்லேயும் ஒர்க் பண்ணலாம், தென் ஸ்கிரிப்ட் மெத்தட்லேயும் ஒர்க் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட் அண்ட் அசைன் வேல்யூ டு வேரியபிள். அதாவது நம்மளுடைய வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸை இங்கே என்ன பண்ணலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இதில் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதில் அப்படின்னா பைத்தானில். அதை நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று அரித்மெட்டிக், ரிலேஷனல் அண்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒன்று என்னென்னா ஸோ கிரியேட்டிங் பைத்தான் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று, ஸ்டேட்மெண்ட்டுன்றத ரெண்டு கிரியேட்டிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. சரி, இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை Guido van Rossum from CWI, அதாவது Centrum Wisgon and Informatica, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. இந்த ரிசர்ச் சென்டர் இருக்கு. இவர் வந்து ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட். எதில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். ஸோ சயின்டிஸ்டாக இவரை சொல்கிறாங்க. இவர் வந்து நெதர்லாந்து நாட்டில் இந்த ரிசர்ச் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து இவர் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. ஓகேங்களா? சரி, இந்த பைத்தான் வந்து எப்படி நமக்கு இப்படி பைத்தான் அப்படின்ட்டு ப்ரோக்ராம் பேர் நேம் வந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பைத்தான் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்கார். ஸோ என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1991 தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த காமெடி சீரீஸ். ஓகேங்களா? என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பிபிசியில் வரும் இந்த சீரியல். ஓகேங்களா? பைத்தான் காட் இட்ஸ் நேம் ஃப்ரம் எ பிபிசி காமெடி சீரீஸ் ஃப்ரம் 70s. அதாவது என்ன காமெடினா மோன்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த காமெடி சீரியல். ஸோ இதை பார்த்து தான் அந்த பைத்தான் அப்படின்ற ஒரு பேர் வைக்கணும்னு அவருக்கு தோணிருக்கு. ஓகேங்களா? பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ்.
ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுன்னா இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஓல்டு வெர்ஷன் அந்த யூனிக்ஸு லினக்ஸு ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதே மாதிரி விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இந்த மாதிரியான வெர்ஷன்ஸ்லேயும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஒரு யூனிக் ப்ரோக்ராமிங். ஸோ எல்லா ஓஎஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த பைத்தான்ன்றதை நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கீ ஃபியூச்சர்ஸ். பைத்தானில் இருக்கிற கீ ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னா, it is a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programming. அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அதே மாதிரி நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் மாதிரியான, அதாவது எல்லா பிளேஸ்லேயும் அதாவது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஈஸியாக ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங்காக நமக்கு இருக்கும். ஓகேங்களா. எந்த ஒரு எரரும் வரும், பட் என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளான ப்ரோக்ராமிங். இது வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் பைத்தான் ஆர் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க க்ரியேட் பண்ணி இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங். இதனுடைய வேர்ஷன்ஸ் என்ன வேர்ஷன்ஸ்னால், பைத்தானோட வேர்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, this version 3.x for python. இது நம்ம நெட்வொர்க்கில் இருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் ஒர்க் பண்ணலாம். அதனுடைய வேர்ஷன்ஸ் என்னென்னா 3.x பைத்தான். இது ஐடியலாக கொடுத்துருக்காங்க. IDLE ஃபுல் ஃபார்ம்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு டெவலப் அண்ட் ரன் பைத்தான் கோட். இந்த ஐடியலாக நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணி ரன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இட் கேன் பி டவுன்லோட் ஃப்ரம் த வெப் சீரிஸ். அதாவது எதில் இருந்ததுன்னா www.python.org அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ இப்போ தான் வந்து நம்ம கான்செப்டுக்குள்ளே போகிறோம், ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. In Python, program can be written in two ways, namely interactive mode and script mode. Already வந்து learning objectiveல நான் சொல்லியிருக்கேன். ஸோ interactive modeனா என்ன, script modeனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதனுடைய continue then அதனுடைய explanations இங்கே கொடுத்துருக்காங்க. The interactive mode allows use to write code in Python command prompt. அதாவது நம்ம interactive mode நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கான கோட் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 greater than symbols. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே நம்ம டைப் பண்ணும்போது ஆல்ரெடி அங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய கமாண்ட்ஸ்ன்றதை இங்கே கொடுப்போம். ஓகேங்களா. whereas in script mode program can be written and stored as a separate file with the extension .py and executed. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடணும், தென் ஸ்டோர்ட் ஆஸ் எ செப்ரேட் ஃபைல். ஓகேங்களா. இதை வந்து என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபைலில். என்னவா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நாம் சேவ் பண்ணி வைப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம ஒரு HTML ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோட்பேடில். ஸோ அது நம்மளுடைய எப்படி சேவ் பண்ணணும்னா ஃபைல் நேம் .html. ஸோ அதே மாதிரி தான் இந்த பைத்தான் ப்ரோக்ராமும் நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்கிரிப்ட் மோடில் சேவ் பண்ணணும். எப்படின்னா .py. ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு சேவ் கமாண்ட், அதாவது சேவ் பண்ணி வச்சுட்டு அதை ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கான ரிசல்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா.
இது ஸ்கிரிப்ட் மோட் அண்டு இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோடு வந்து நார்மலாக டைப் பண்ண உடனே வந்து நமக்கான ரிசல்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஆனால் ஸ்கிரிப்ட் மோடு அப்படி இல்லை, சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது தான் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கான ரிசல்ட்ன்றதை டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே இன்ட்ராக்டிவ் அண்டு ப்ரோக்ராமிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். In interactive mode, Python code can be directly typed and the interpreter display the result immediately. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை வந்து நம்ம பைத்தான் கோடு வந்து நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைரெக்டாகவே டைப் பண்ணி உடனே நமக்கான ரிசல்ட்ன்றதை கொடுக்கும். ஓகேங்களா. த இன்ட்ராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு இஸ் ஏ சிம்பிள் கால்குலேட்டர். அதாவது இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட், அதாவது யூஸ் பண்ணுற மாதிரியான ஈஸியாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ண உடனே நமக்கான ரிசல்ட்ன்றதை கிடைக்கும். ஓகேங்களா. அந்த மாதிரி எப்படி நம்ம கால்குலேட்டரில் நம்ம ஒரு சம போட்டு ஈக்குவல் கொடுத்த உடனே நமக்கான ரிசல்ட் கிடைக்குதோ அதே மாதிரி தான் இந்த பைத்தானும். நம்ம ஒரு டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த ப்ரோக்ராமிங்கான ரிசல்ட்ன்றதை உடனடியாக டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து எப்படி நாம் ஓப்பன் பண்ணணும், ஸோ இதனுடைய ஐடியல் என்ன அப்படின்னா, ஸோ அதாவது இன்வோக்கிங் பைத்தான் ஐடியல், அதாவது ஃபாலோயிங் கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம் பைத்தான் 3.x ஐடியல்குள்ளே பைத்தான் 3.x ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கான கமாண்ட்ஸ், ஸோ பைத்தான் வந்து நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே நம்மளுடைய சிம்பிள்ஸ்ன்றதை காட்டும். அதை டைரெக்டாகவே போய்ட்டு நம்ம என்னென்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தடு கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தடு, இது செகண்ட் மெத்தடு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு இங்கே டிஸ்பிளே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பைத்தானோட கமெண்ட்ஸ், அதாவது 3 சிம்பிள் கொடுத்துருங்களா. ஸோ நீங்கள் அந்த பைத்தான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ண உடனே நமக்கான சிம்பிள்ஸ்ன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம கமாண்ட்ஸ்ன்றதை டைப் பண்ணிக்கலாம். The prompt indicates that the interpreter is ready to accept instructions. அதாவது நம்ம என்ன கமாண்ட்ஸ் கொடுக்க போகிறோமோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு அது வந்து என்னவாக இருக்கும்னா ரெடியாக இருக்கும். Therefore the prompt on screen means IDLE is working in interactive mode. இது வந்து என்ன மெத்தடுன்னு சொல்கிறாங்கன்னா இன்ட்ராக்டிவ் மெத்தட். ஓகேங்களா, இன்ட்ராக்டிவ் மெத்தடுன்னு சொல்கிறாங்க. Now let us try as a simple calculator by using a simple mathematical expression. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ன்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2. ஸோ இங்கே இருக்கிற ப்ரோக்ராமிங் வந்து நமக்கு நம்ம ஐடியலாக இங்கே வந்து என்ன பண்ணலாம்னா டைப் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கான ஆன்சர்ன்றதை கீழே டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இங்கே இன்ட்ராக்டிவ் மெத்தடில் உடனுக்குடன் நமக்கான ரிசல்ட்ன்றதை இங்கே டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்ட்ராக்டிவ் மெத்தட் ஃபுல்லாகவே. இது வந்து என்னென்னா இன்ட்ராக்டிவ் மெத்தட்ஸில் இது ஒர்க் ஆகும். உடனுக்குடன் நமக்கான ரிசல்ட்ன்றதை கீழே வந்திருக்கு பாருங்கள். ப்ளூ கலரில் இருக்கிறது நமக்கான ரிசல்ட், இது வந்து கமாண்ட்ஸ் பிளாக் கலரில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மோடு ப்ரோக்ராமிங் வந்து என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்கிரிப்ட் மோடை பொறுத்த வரைக்கும் சேவிங் கமாண்ட். இது வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், பேசிக்கலி a script is a type file containing the Python statement. Python script are reusable code. Once the script is created, it can be executed again and again without typing. The script are editable. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மோடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் ப்ரோக்ராமிங்கை ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஆஃப்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்யூச்சர் யூஸ்க்காக இதில் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதாவது எடிட்ன்ற ஆப்ஷன்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எத்தனை முறை வேணும்னாலும் நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா க்ரியேட்டிங் ஸ்கிரிப்ட் இன் பைத்தான் ஃபைல்குள்ளே போகிறீங்க, நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படி இல்லைன்னா கமாண்ட் என்னென்னா Ctrl+N ஷார்ட்கட் கீ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கான எம்டி ஸ்க்ரீனிங் வந்து டிஸ்பிளே ஆகும். இது ஃபைல் ஓப்பன் பண்ணுறாங்க,
நியூ கமாண்ட்ஸ்ன்றது வருது. ஓகேங்களா? இப்போ அந்த கமாண்ட்ஸை இங்கே டைப் பண்ணுறாங்க. இங்கே டைப் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. கமாண்ட்ஸை டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுக்கணும். ஃபைலில் நீங்கள் ப்ரோக்ராமிங் முடித்த உடனே என்ன பண்ணணும்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணி முடிச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணி முடித்த உடனே அதனுடைய லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல சேவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். ஸோ இங்கே நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு கீழே சேவ் அஸ் டைப், அதாவது ஆல்ரெடி வந்து என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபைல் டைப் பைத்தான் ஃபைல் .py இது ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுத்து .py கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ண உடனே நமக்கான ப்ரோக்ராமிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ரன்ன்ற கமாண்ட்குள்ளே போன உடனே உங்களுடைய அவுட்புட்ன்றது இங்கே டிஸ்பிளே ஆகிடும். த சம்மோட ரிசல்ட் 450. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 மெத்தடை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மெத்தடு. ஸோ சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு ரிசல்ட்டை பார்க்குறது ஸ்கிரிப்ட் மெத்தடு. ஸோ இங்கே வந்து நமக்கான சேவிங் கமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய பைத்தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஸோ இதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.